அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், ரெண்டுமே வெண்பொங்கல் தான். இந்த டிஃபனில் பாருங்களேன், ரெண்டுமே வெண்பொங்கல் தான். இதுலேயும் வெண்பொங்கல் இருக்குது, அதுலேயும் பொங்கல் இருக்குது. அதாவது ஒருத்தர் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்கிறாரு. சொல்லி, அப்பா, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் 2 பொங்கல் வாங்கிட்டு வா. உனக்கு ஒரு பொங்கல், எனக்கு ஒரு பொங்கல். ஒரு பொங்கலோட விலை 55 ரூபா. இந்தாப்பா 2 பொங்கல் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாரு. அவருடைய தந்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அங்கே போய் வாங்கிட்டு வா, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, அவர் வசிக்கிற பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாரு. அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, விலை கூடின பொங்கல் 2 பொங்கல் 55 ரூபா, 110 ரூபா, 2 வாங்கிட்டு வாப்பா, ஆளுக்கு ஒன்று சாப்பிடணும்னு மையம் சொல்லி விட்றாரு. நான் அப்பா என்ன செய்கிறாரு, நல்லா ருசியாக இருக்கிற பொங்கல், ஒரு பொங்கல் விலை கூடின பொங்கல் அந்த பெரிய கடையில் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துட்டார். இன்னொரு பொங்கல் இன்னொரு கடையில், ஒரு சின்ன கடையில் போய் 25 ரூபா அந்த பொங்கல் வாங்கிட்டு மிச்சம் 30 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குறாரு மையன்ட்ட. உடனே மையங்க கிடையாப்பா, நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் அங்கே போய் வாங்கிட்டு சொன்னேன். ஒரு பொங்கல் எனக்கு வாங்கிட்டு ஒரு பொங்கல் உனக்கு ஏன் இந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்த 25 ரூபாய்க்கு? ஏன் நீ நல்லா ஒரு 55 ரூபாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, பசிக்கு சாப்பிடுவது என்பது, ருசிக்கு சாப்பிடுவது என்பது இருக்குது. நீ ருசிக்கு சாப்பிட நினைக்கிறேன், எனக்கு பசிக்கு சாப்பிட்றேன். இன்னொன்று, வாழ்க்கையில் சிக்கனம் அவசியம். நான் வயதானவன், நீ இளவட்ட பிள்ளை, நல்லா சாப்பிடு, உனக்கு பிடித்த கடை நான் எனக்கு தானே நீ வாங்கிட்டு சொன்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பசி அடங்கினா போதும், எனக்கு ருசி கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட அந்த 30 ரூபா கொடுக்குறாரு பாருங்கள். இதுதான் சிக்கனம். இந்த சிக்கனத்தை தந்தை மகனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிற பெருசு இல்லை, அதை சிக்கனமாக பயன்படுத்தணும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இதுதான் அறிவு. சின்ன கடையில் போய் நீ வாங்கி சாப்பிடு, இது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உனக்கு 10 ரூபா மிஞ்சும். பெரிய கடையில் சாப்பிட்றியா, சுவை அதிகமாக இருக்கும், ஆனால் பணம் செலவாயிரும். ஆக சிக்கனம் தான் வாழ்க்கையில் என்றைக்குமே. அதே நேரத்தில் பெரிய கடையில் சாப்பிட்லாம், அது ருசி. பசிக்கு சாப்பிட்றது, ருசிக்கு சாப்பிடுவது. இதுதாங்க தாய் தந்தைன்றது. தன்னுடைய மகன் நல்லா இருக்கட்டும், சாப்பிடட்டும்.